கௌதம் உதவினா உதவிதான். இதில் குட்டை சட்டை என்ன, இடுப்பு தெரிஞ்சா என்ன? நலன் இடுப்பு வேறையா? ஆனாலும் கட்டின பொண்டாட்டி முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லறியே, உனக்கு மிகப்பெரிய தைரியம் வேண்டும். கௌதம் ஏண்டா, அந்த அழகான பொண்ணு என்னுடைய கையை பிடிச்சிக்கிட்டு வந்தது என்னுடைய தப்பா? நான் தப்பே பண்ணலடா. அந்த குட்டச்சி காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு ஆட்டோ பிடிச்சு போயிட்டா. நான் நடுரோட்டில் நின்னேன் தெரியுமா? நலன் இப்படியே செய்துக்கிட்டு இரு. அவளுடைய அப்பன் உன்னை நடு ரோட்டில் நிற்க வைக்க மாட்டான், சுடுகாட்டில் படுக்க வைப்பான். கௌதம் என்னடா மிரட்டுறீங்களோ? பயப்பட மாட்டேன் தம்பி. நலன் ஊரை விட்டு வந்து இங்கே ஒண்டிக்கிட்டு பயப்பட மாட்டாராம். கௌதம் டேய், என்னை பற்றி நீ தப்பாகவே நினச்சிட்டு இருக்க. ஒரு நாள், அந்த ஒரு நாள் வரப்போகுது. நலன் எங்காவது ஓடி போக போறியா? கௌதம் என்னை இப்படியெல்லாம் பேச நீ ஃபீல் பண்ணுவ மச்சி. சரி, எனக்கு பசிக்குது, நான் போகிறேன். நலன் போடா, போய் நல்லா கொட்டிக்கோ. கௌதம் ஆமாம், அப்படியே சுவையும் கொண்டு வந்து நாக்கில் நிற்கிற மாதிரி சமைச்சிட்டாலும் எலிக்கறி சமைக்கிறவனுக்கு பெருமை வேற. என்னை விட்டால் யாரடா அதை சாப்பிடுவா? எல்லாம் என்னுடைய தலையெழுத்து. நலன் பல்லை கடித்தான், தலையில் அடித்து கொண்டான். மறுநாள் காலை சரி சார், சரி சார், ஓகே சார் என்று ஃபோனில் பேசிக்கொண்டே நலன் வந்து நிற்க, கௌதம் படுக்கையிலிருந்து நண்பா படுத்துக்கோடா, இப்படி விடியலில் எழுந்து உடம்பை கெடுத்துக்காதே. நலன் ஃபோனை வைத்துவிட்டு மூடு, மணி 10 ஆகுது. கௌதம் ஓ காட், ஏண்டா எழுப்ப மாட்ட? நலன் அவனை பாராமல் திரும்பி கொண்டு சட்டையை அயன் செய்தான். கௌதம் என்னடா கேட்டுக்கிட்டே இருக்கேன், பொறுப்பே இல்லாமல் நீ பாட்டுக்குன்னு உன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. பவித்ரா வெளியே வருவாளா மாட்டாளா தெரியலையே, பதற்றமாக இருக்கே. உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? நலன் அவனை கண்டு கொள்ளவில்லை. கௌதம் ஆமாம், நீ எங்கே கிளம்பிட்ட? நலன் சுத்தம். ஏண்டா இப்படி அபசகுணமாக கேள்வி கேட்குற? கௌதம் என்ன பொண்ணு பார்க்க போறியா மச்சி? நானும் வருகிறேன். நலன் உன்னை வச்சுக்கிட்டு பொண்ணு பார்த்துட்டாலும் விளங்கிடும். கௌதம் அப்போது கொள்ளையடிக்க போறியா? நலன் ரொம்ப சந்தோஷம்டா. உன்னோட இருந்து கொலை கொள்ளை செய்யாமல் இருப்பது பெரிய விஷயம். நான் கிளம்புறேன். கௌதம் என்னை விட்டுட்டு எங்கேடா போகிற? நலன் கடுப்பாகி சொல்லிக்கிட்டே இருக்கேன், போகும்போது எங்கே போகிறேன்னு. கௌதம் அப்பாவியாக சொல்லிட்டு போனால் நான் ஏன் கேட்க போகிறேன்? நலன் உன்னிடம் சொல்லிட்டு போனால் அந்த வேலை விளங்குமா? கௌதம் இன்னும் கோபமாடா? நான் தான் சொல்லிட்டேன் இல்லை, இனிமேல் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன்னு. அதுக்காக கோபப்படாதே. முகமெல்லாம் அசிங்கமாக இருக்குது. உனக்கு சீக்கிரம் வயசாகிடும். அதை விடு. எங்கிருந்து வருவ அதை சொல்லு, நான் லிஃப்ட் தருகிறேன். நலன் பெருமூச்சு விட்டு உட்கார்ந்தான். உன்னிடம் சொல்லாமல் தப்பிக்க முடியும். NK ஹோட்டல்ஸ். நேற்று தங்கியிருந்தே அந்த ஹோட்டலில் கான்ட்ராக்ட் பற்றி பேச போகிறேன். கௌதம் சரி போகலாம். நலன் நீ எங்கே என்னுடன் வருகிறாய்? உன்னை கூட்டிகிட்டு போனால் என்னை கும்மி அடிச்சிடுவாங்க. நீ நல்ல பையனா, இங்கேயே இரு. நான் மட்டும் கேட்குதா? நான் மட்டும் போயிட்டு வருகிறேன். கௌதம் நோ, அவங்க கேள்வி கேட்பவர்கள் தாறுமாறாக கேட்பாங்க. நீ திணறுவ. நான் உன்னிடம் வருகிறேன். அப்போதான் உனக்கு மன பலமாக இருக்கும். நலன் நீ வந்தாதான் எனக்கு பயமே. உன்னுடைய பலம் தேவையில்லை. கௌதம் கண்டுகொள்ளாமல் குளிக்காமல் சட்டையை போட்டுக்கொண்டு அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு காரில் ஏற்றினான். ஹோட்டல் ரிசப்ஷனில் நலன் காத்திருக்க அவன் முகமெல்லாம் வியர்த்து இருந்தது. கௌதம் அவன் அருகில் அமர்ந்திருந்தவன் கால் மேல் கால் போட்டு காலை ஆட்டிக்கொண்டு சோஃபாவில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தான். அவன் உட்கார்ந்திருக்கும் ஸ்டைலில் கண்டிப்பாக கான்ட்ராக்ட் கிடைக்காது என்று முடிவே செய்துவிட்டான் நலன். டேய் ஒழுங்கா உட்காருடா. கௌதம் ஒழுங்காதானே உட்கார்ந்துருக்கேன், என்னடா குறைச்சல்? டேய் காலை கீழே போடு, ஒழுங்கா நேராக உட்காரு. கௌதம் நேராக உட்கார்ந்து நான் இப்படி உட்கார்ந்தால்தான் உனக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும்னா அந்த கான்ட்ராக்டே வேணாம் மச்சி, கிளம்பலாம். நம்மால் அவமானப்பட முடியாது. மூடிட்டு உட்கார், இல்லைன்னா நீ கிளம்பு. கௌதம் மச்சி நண்பன்டா. நலன் கெட்ட வார்த்தை ஒன்றை சொல்லி உட்கார சொல்ல கௌதம் அமைதியாக உட்கார்ந்தான். ரிசப்ஷன் பெண் நலா கேட்ரிங் என்று அழைக்க நலன் எழுந்து மேடம் என்று சொல்ல கௌதம் முகத்தை தூக்கி கொண்டு எழுந்து நின்றான். அவள் உள்ளே சென்று ரைட், முதல் ரூம் என்று சொல்லிவிட்டு கௌதமை பார்த்து சிரித்தாள். கௌதம் பார்த்தியா மச்சி, நீ என்னை திட்டியது அவளுக்கு கேட்டுடுச்சு. அவள் என்னை பார்த்து சிரிக்கிறாள். எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. நீ என்னை கிட்டே வார்த்தை சொல்லி திட்டுட்டு அவளை மேடம்னு கூப்பிட்ற. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குடா. என்னை விட அவள் உனக்கு பெரிய இவளா?
நலன் அவனை கண்டுகொள்ளாமல் அந்த பெண் சொன்ன அறையை நோக்கி நடந்தான். நலன் கதவை தட்டி எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் என்று பதில் வர நலனுடன் கௌதம் உள்ளே நுழைந்தான். கௌதம் சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்து கொள்ள மேனேஜர் நலனை பார்த்து உட்காருங்க என்றார். கௌதம் பக்கத்தில் நலன் உட்கார்ந்து கொள்ள கௌதம் கால் மேல் கால் போட போனவனை தட்டிவிட்டான் நலன். திரும்பி அவனை முறைத்துவிட்டு நலன் மேனேஜரிடம் சார். மேனேஜர் எங்க சார் உங்களுடைய சாப்பாட்டை எங்கோ சாப்பிட்டே இருக்கார். ரொம்ப யூனிக் டேஸ்ட். நீங்கள் நம்ம ஹோட்டலில் தங்கும் கெஸ்ட்டுக்கு ஃபுட் சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறார். அதனால தான் உங்களை கூப்பிட்டோம். நலன் தேங்க்ஸ் சார். உங்களுடன் வேலை செய்வது எனக்கு பெருமையாக இருக்கிறது. கௌதம் குறுக்கிட்டு சார் அந்த யூனிக் டேஸ்ட் வர காரணம் நான் தான். மோஸ்ட்லி அது அந்த காது குத்து ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் சப்ளை செய்த சாம்பாரை சாப்பிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். நலன் இவன் பேசியதில் வியத்து போனான். மேனேஜர் சூப்பர் சார். நீங்கள் அவருடைய அசிஸ்டன்ட் போல இருக்கு. கௌதம் அப்படியும் சொல்லலாம். நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுங்க சார். நாங்கள் எப்படி கலக்குவோம்னு பாருங்கள் என்று நலனை பார்த்து கண்ணடித்தான். நலன் கலங்கி போனான். மனம் பக்கென்று இருந்தது. இவன் இன்னும் என்னவெல்லாம் பேச போறானோ என்று பதறி நடுங்கினான். அவனுடைய கைகளில் வியர்வை பிசுபிசுத்தது. ஹோட்டல் மேனேஜர் அறையில் நலன் பதற்றத்துடன் உடல் வியர்த்து இருக்க மேனேஜர் நலனிடம் சார் உங்களுடைய விவரங்களை மெனு விலைப்பட்டியல் கொடுங்க, மேற்கொண்டு பேசலாம். கௌதம் சார் நான் தயாராக வச்சிருக்கேன் என்று பேண்ட் பாக்கெட்டில் கைவிட நலன் பதறி போனான். கண்டிப்பாக இவன் எதுவும் நல்ல விஷயம் செய்ய மாட்டான் என்று நடுங்கினான். வாயில் விழுந்த வாழைப்பழத்தை கைவிட்டு நோண்டி எடுத்துடுவானோ. நலன் கௌதம் பாக்கெட்டுக்கு போன கையை பிடித்து அவசரமாக சார் நாங்கள் டீட்டெயில் உங்களுக்கு மெயில் பண்ணுறோம் சார். தேங்க்யூ சார் என்று இன்னொரு கையால் மேனேஜர் கை குலுக்கி கௌதமை தரதரவென இழுத்து வெளியே வந்தான். வெளியே வந்ததும் அவனுடைய கையை விட்டுவிட்டு 2 கைகளையும் தலைக்கு மேலே கூப்பி கும்பிட்டு ஐயா தர்மபுரப்பு என்னுடைய வாழ்க்கையில் கும்மி அடிச்சிடாதே என்று அவனை இழுத்து கொண்டு காரில் ஏற்றினான். கௌதம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ வேணும்னா ஆட்டோ பிடிச்சு போயேன். நலன் உனக்கு என்ன வேலைன்னு எனக்கு தெரியும். ரிசப்ஷன் பொண்ணுக்கிட்ட வலியணும் அதுதானே. கௌதம் அழகாக இருப்பதை நாம் ஆராதிக்கணும். அதற்கு தான் நமக்கு கண்களை அந்த கடவுள் கொடுத்திருக்கார். அதை செய்யலைன்னா தப்புடா, மிகப்பெரிய தப்பு. பெண்களை கடவுள் படைத்ததற்கு காரணமே நம் கண்களுக்கு குளிர்ச்சியா அழகா பசுமையாக இருக்கதான். பாரு ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு விதத்தில் அழகு, புரியுதா? அதனால் நீ ஆராதிக்க ஏகப்பட்ட பேர் வெளியே இருக்காங்க. முதல்ல கிளம்பு. நீ இங்கே அவளிடம் வம்பிழுத்து என்னுடைய கான்டாக்ட் ஒன்றுமில்லாமல் போயிட போகுது. கௌதம் டேய் என்னை பற்றி தெரியாதா? நான் உனக்கு நல்லது தான் செய்வேன். பாரு அந்த எலி விஷயத்தில் நான் செய்தது தானே உனக்கு கை கொடுத்தது. நலன் அப்பா மகாராஜா உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு இந்த 10 நிமிடத்தில் 100 முறை செத்து பிழைச்சிட்டேன். காரை எடு. கௌதம் நண்பா. நலன் காரை எடுடா. கௌதம் ஏன்தான் என்னை நீ மிரட்டிட்டே இருக்கியோ, என்னை கேவலமாக நினைக்காதேடா என்றான் காரை நகர்த்தி கொண்டே. நலன் நீ யார் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால் சொல்லறேன், வேலையை பாரு. கௌதம் வர வர என்னை வேலைக்காரனாவே நடத்த ஆரம்பிச்சிட்ட. நலன் அப்படி சொல்லி தான் நீ சுற்றிக்கிட்டே இருக்க. கௌதம் எதிரில் ஆட்டோவில் வந்திறங்கிய பெண்ணை பார்த்து காரை சடன் பிரேக் அடித்து நிறுத்தி டேய் எனக்கு நிஜமாவே முக்கிய வேலை இருக்கு, நீயே காரை கிளப்பிட்டு போ என்று அவன் இறங்கி ஓடிய திசையில் பவித்ரா ஆட்டோவிற்கு பணம் கொடுத்து கொண்டிருந்தாள். நலன் பொறுக்கி பண்ணி பரதேசி என்று அவனை திட்டிக் கொண்டே காரை சுற்றி வந்து காரை எடுத்து கொண்டே கிளம்பினான். கௌதம் ஹாய் என்றதும் திடுக்கிட்டு பவித்ரா திரும்பி பார்க்க இவனை பார்த்ததும் தலையில் அடித்து கொண்டாள். பவித்ரா அண்ணா மீதி நீங்களே வச்சுக்கோங்க என்று ஆட்டோக்காரனிடம் சொல்லிவிட்டு அவனுடைய பதிலை எதிர்பாராமல் முன்னே நடந்தாள். கௌதம் பவி 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 நில்லு. பவித்ரா என்னடா? கௌதம் நீ என்ன பவி இங்கே? பவித்ரா அவசரமாக பாத்ரூம் போகணும்னு வந்தேன். கௌதம் கேலியாக ஹே நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் போவீங்களோ? பவித்ரா சீ போடா என்று ஹோட்டல் உள்ளே நுழைந்தாள். ரிசப்ஷனில் சென்று தான் வந்த காரணத்தை சொல்லிவிட்டு நிற்க அந்த பெண் தன்னுடைய அழகிய குரலால் பவித்ராவை உட்கார சொல்லிவிட்டு பின்னால் வந்த கௌதமை பார்த்து கலுக்கென்று சிரித்தாள். கௌதம் சின்னதாக ஹாய் என்று சைகை செய்துவிட்டு பவித்ரா அருகில் அமர்ந்தான். பவித்ரா உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? இங்கே எதுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு?
கௌதம், இப்போது புதுசாக ஒரு ஐடியா. உன்னை சைட் அடிக்க முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் உன் பின்னால் நான் சுற்றி தான் ஆகணும். வெட்கப்பட முடியாது. பவித்ரா பொங்கி வந்த ஆத்திரத்தை அடக்கி கொண்டு வாய்க்குள் முழங்கினாள். நீ செத்த மகனே. கௌதம் எதையும் கண்டு கொள்ளாமல் பார்க்கில் உட்கார்ந்திருப்பது போல நினைத்து கொண்டு, பவி உனக்கு என்ன பிடிக்கும்? பவித்ரா அவன் உட்கார்ந்திருக்கும் ஸ்டைலை பார்த்து எரிச்சலாக, இந்த உலகில் உன்னை தவிர எல்லாமே பிடிக்கும். கௌதம், அதுக்காக என்னை தட்டில் போட்டு சாப்பிட முடியாது. சீ நாட்டி. பவித்ரா கோபமாக பல்லை கடித்து கொண்டு, உன்னை பிடிக்காதுன்னு சொன்னேன் கூமுட்டை. கௌதம், சைட்டை அடிக்கும் பொழுது பெண்கள் எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு ஆர்டிக்கிளில் படித்தேன். உண்மைதான் போல இருக்கு. பவித்ரா ஐயோ என்று தலையில் கை வைத்தாள். ரிசப்ஷனிஸ்ட், பவித்ரா உங்களை மேனேஜர் கூப்பிடுறார். நேரே உள்ளே போய். கௌதம், ரைட்டில் முதல் ரூம் என்று முடித்தான். ரிசப்ஷனிஸ்ட், எக்ஸாக்ட்லி என்று கௌதமை பார்த்து பூ போல சிரித்தாள். பவித்ரா முன்னே செல்ல கௌதம் அவள் பின்னால் தொடர, டேய் பின்னாலே வந்தேனா கிழிச்சு தொங்க விட்டுடுவேன், மூடிக்கிட்டு போ. கௌதம் தன்னுடைய கையால் வாயை மூடி, பாவி இவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுகிற, பெண் பிள்ளை போல நடந்துக்கோ. பவித்ரா போடா என்று கையில் வைத்திருந்த ஃபைலால் அவனை அடித்தாள். கௌதம், வலிக்குது வலிக்குது, லேடிஸ் முன்னாடி என்னை கேவலப்படுத்தாதே. பவித்ரா பல்லை கடித்து கொண்டு போடா என்று சொல்லிவிட்டு அவன் தன்னை தொடரவில்லை என்று உறுதி செய்து கொண்டு சென்றாள். மேனேஜர், ஹலோ வாங்க. பவித்ரா, சாரி சார், நேற்று வர முடியாமல் போயிடுச்சு. ஆனால் என்னை மன்னிச்சு இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. மேனேஜர், இட்ஸ் ஓகே, எங்கள் பாஸ்கிட்ட பேசினேன், அவர் அனுமதி கொடுத்தார், இதில் என்னுடைய உதவி எதுவும் இல்லை. பவித்ரா, இருந்தாலும் தேங்க்ஸ் சார். மேனேஜர், உங்கள் ரெஸ்யூம் பார்த்தேன், இம்ப்ரெசிவ். நீங்கள் வெளியே போனால் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்குமே. பவித்ரா, எனக்கு இந்த ஊரை விட்டு வெளியே செல்ல ஆர்வம் இல்லை சார். மேனேஜர், குட். நம்ம கம்பெனி நிறைய பிஸ்னஸில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி. நம்ம பிரான்ச் அமெரிக்காவில் 3 இடத்திலும், சீனா, கொரியா, ஸ்பெயின், பிரான்ஸ் மற்றும் பங்களாதேஷில் சில பிரான்ச் இருக்குது. இதற்கு எல்லாம் சோல் ஓனர் நம்ம பாஸ். சின்ன வயசு தான், ஆனால் அவருக்கு சாதிக்கும் வெறி அதிகம். அவரை யாரும் பார்த்ததில்லை, நான் கூட. ஆனால் அவருடைய குரல் ஒன்றே எங்களை வழிநடத்திக்கிட்டே இருக்கு. நீங்களும் இதை தெரிஞ்சுக்குவீங்க. நம்ம கம்பெனி பிஸ்னஸ் என்ன என்றால் ரீட்டைல் மற்றும் உற்பத்தி. இங்கே இந்தியாவில் ரெசிடென்சி ஹோட்டல், ஷாப்பிங் மால் போன்றவை இருக்கிறது. சில நாடுகளில் நாம் உற்பத்தி செய்கிறோம், சில நாடுகளில் இதே போல் ஷாப்பிங் மால் வைத்திருக்கிறோம். நம்ம உற்பத்தியை நாமே மார்க்கெட் பண்ணுறோம், ப்ளஸ் பல்க் பிஸ்னஸ் கூட செய்கிறோம். எந்த நாட்டில் என்ன நமக்கு மலிவாக கிடைக்கிறது என்று பார்த்து அதை இம்போர்ட் அண்ட் நம்ம நாட்டில் உற்பத்தி ஆவதை எக்ஸ்போர்ட் செய்கிறோம். இது கொஞ்சம் பெரிய சைக்கிள் தான். அதுக்கு தான் உங்களைப் போல திறமையான ஆட்கள் தேவை. பவித்ரா முதலில் இங்கு வரும்பொழுது இந்த கம்பெனி இவ்வளவு பெரிய தொழில் செய்கிறது என்று தெரியாமல் தான் வந்தாள். இப்போது கம்பெனி பற்றி கேட்டதும் வாயடைத்து போனாள். மேனேஜர், அவள் எங்கோ தொலைந்து இருப்பதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா? பவித்ரா ஸ்வேத்துக்கு வந்து, எஸ் சார். மேனேஜர், ஸோ ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணுறோம். ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கும் நம்ம ஷாப்பிங் மால் மேல் மாடியில். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரீட்டெயிலில் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணலைன்னு தெரியுது. லாஜிஸ்டிக்ஸ், இம்போர்ட், எக்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு அதிகம் நாலேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் சுலபமாக வேலையில் முன்னேறலாம். பவித்ரா, தேங்க்யூ சார். மேனேஜர், உங்கள் பேக்கேஜ் 20 lakhs per annum. உங்களுக்கு கேள்வி எதுவும் இருந்ததென்றால் கேட்கலாம். பவித்ரா, நோ சார், தேங்க்யூ. மேனேஜர், நாளையில் இருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் ஆஃபீஸ் போனால் உங்களுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு ஆர்டர் வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், லெட்ஸ் ஒர்க் டுகெதர். பவித்ராவுடன் கை குலுக்கி அவளுக்கு கிளம்ப அனுமதி தர அவள் வெளியே வந்தாள். ஆனால் அதே நேரத்தில் இங்கு கௌதம் ரிசப்ஷனில் உட்கார்ந்து ரிசப்ஷனிஸ்டிடம் பேச்சு கொடுத்தான். சிறிது நேரத்தில் கலகல பேச்சுடன் சிரிப்பு சத்தம் கேட்டது. ரிசப்ஷனிஸ்ட், உங்கள் பேர்? கௌதம், ராஜேஷ். அவள், நைஸ். பவித்ரா உங்கள் ஃப்ரெண்டா? கௌதம், ஐயோ என்னுடைய லவ்வர். அவள், அப்படியா? ஆனாலும் நீங்கள் பெரிய ஆளு தான். உங்கள் காதலியை பின்னாடி நிற்க வச்சுக்கிட்டே என்னிடம் ரொம்ப சொல்லி விடுறீங்க என்றதும் பின்னால் திரும்பியவனுக்கு பவித்ரா முகத்தில் எள்ளும் கொள்ளும் விதித்து கொண்டிருந்தது தெரிந்தது. கௌதம், போச்சுடா என்று ரிசப்ஷனிஸ்டுக்கு சைகையில் டாட்டா காண்பித்துவிட்டு முன்னே கோபத்தில் செல்லும் பெண்ணை தொடர்ந்தான். பவித்ரா, ராஜேஷ் சார் உங்கள் வேலையை தொடருங்க, நான் கிளம்புறேன் என்று முன்னே நடந்தாள். கௌதம்,
பவி, உனக்கு கம்பெனி கொடுப்பது தான் என்னுடைய வேலையே. அவளிடம் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். என்னை பற்றி கற்பனையை வளர்த்துக்காதே. உள்ளே போன பொண்ணை தான் நான் சைட் அடிக்கிறேன்னு. பவித்ரா, எப்படி அன்னைக்கு ஹோட்டலில் அந்த பொண்ணுங்க முன்னாடி நான் பொண்டாட்டி, இங்கே இவளுக்கு முன்னாடி 10 நிமிடம் முன்பு வரை நான் லவ்வர். இப்போது நீங்கள் என்னை சைட் அடிக்கிறீங்க. நாளைக்கு ஃப்ரெண்ட், நாளை மறுநாள் தெரிஞ்சவங்க, அடுத்த நாள் யாரோ. உறவுமுறை தேஞ்சிக்கிட்டே வருதே மிஸ்டர் கௌதம். பவி, என்னை புருஷனா பார்க்க மாட்டேங்கிற, லவ்வராவது பார்ப்பியான்னு உன் பின்னால் சுற்றிக்கிட்டு இருக்கேன். பவித்ரா, மிஸ்டர், என் பின்னால் சுத்துறேன்னு பொய் பேசாதீங்க. நீங்கள் உங்கள் வசதிக்கு சைட் அடிச்சுக்கிட்டு பொம்பளைங்களை பார்த்து ஜொல்லை விட்டுக்கிட்டு திரியிறீங்கன்னு சொல்லுங்கள். நானும் இந்த கோயம்புத்தூர் பெரிய நகரம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மறுபடி உன்னை பார்த்து எனக்கு நரகமாக இருக்குது. ஏண்டா, உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? கௌதம், இதே கேள்விதான் நானும் கேட்குறேன். உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? பவித்ரா, அது நடிப்புன்னு சொல்லிட்டேன். கௌதம், பொய். அது நடிப்பா இல்லையான்னு உன்னுடைய மனசுக்கு தெரியும். அதை விடு. அந்த மண்டபத்திலேயே உன்னுடைய கண்ணுக்கு இதமா வாட்ட சாட்டமா நான் தானே தெரிஞ்சேன். பவித்ரா, ஆமாயா, ஆமாம். பிரவீனை விட பார்க்க லட்சணமாக இருக்கிற ஆளை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். நீ தான் நல்லா இருந்த, அதனால தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். அதில் என்ன தப்பு? கௌதம், உன்னுடைய கண்ணுக்கு நான் அழகாக தெரிஞ்ச மாதிரி மற்ற பெண்களுக்கும் நான் அழகாக தெரிகிறேன். அது என்னுடைய தப்பில்லை. யாரையும் நான் தேடி போகவில்லை. அவளுங்களா வந்து விழுறாளுங்க. பவித்ரா, இப்படி பேசுறியே, உனக்கு கூச்சமாக இல்லை? நீ குனிந்த தலை நிமிராமல் இருந்தால் உன்னை தேடி வந்து விழுவாளுங்களா? நீ சேட்டை பண்ணுற, அவளுங்க உன்னை தேடி வருகிறார்கள். கௌதம், சரி, இனிமேல் யாரையும் பார்க்க மாட்டேன், போதுமா? பவித்ரா, உங்களை நம்ப முடியாது சார். நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும். கௌதம் கோபமாக, போதும், ஸ்டாப் இட். உன்னுடைய பின்னாடி வாலாட்டிக்கிட்டு திரியிறேன் தானே, நாயின்னு தான் சொல்லுவேன் என்று திரும்பி நடந்தான். பவித்ரா, ஓவரா பேசிட்டோமே என்று வருந்தினாள். கௌதம் சென்ற திசையையே பார்த்து கொண்டு நின்றாள். கம்பெனியில் அப்ளிகேஷன் கொடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி கொண்டு அந்த ஷாப்பிங் மாலை விட்டு வெளியே வந்தாள். அனிச்சையாக தெருவில் இறங்கி கௌதம் முகத்தை தேடினாள். எங்கும் அவனை காணாமல் வீட்டிற்கு சென்றாள். மனம் கொஞ்சம் பாரமாக இருந்தது. தனக்கு தானே சரியாகிவிடும் என்று சொல்லிக்கொண்டாள். பவித்ராவுக்கு ஃபோன் வர, எங்கே என்று அதிர்ச்சியாக அம்மா என்று கத்தினாள். கோதை பதறிக்கொண்டு வந்து, என்னாச்சு பவி? பவித்ரா, அம்மா, வளவன் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது பின்னால் கார் இடித்து விழுந்துட்டானா. ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்தது. கோதை இடுப்பில் சொருகியிருந்த புடவையை இழுத்து விட்டு வாசலை நோக்கி ஓடினாள். அங்கிருந்த டிரைவர் தகவல் தெரிந்து அவசரமாக காரை எடுக்க பவித்ராவும் கோதையும் காரில் ஏறினர். ஹாஸ்பிட்டல் பெயர் சொல்லிவிட்டு கோதையை தன்மேல் சாய்த்து கொண்டாள் பவித்ரா. அடி ரொம்ப அதிகமா என்று கண்ணீருடன் கேட்க கோதைக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் பவித்ரா இல்லம்மா என்று கண்ணீர் விட்டாள். கோதை கண்களை துடைத்து கொண்டு அமைதியாக உட்கார்ந்தாள். ஹாஸ்பிட்டல் வந்தடைந்ததும் வார்டை நோக்கி ஓடினர்.